நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், விண்பூராவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். அக்கி நிரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கி நிரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. நன்றி தகப்பனே, உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 ஐயா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த துதி ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் கடந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்ததையா, அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாயிருக்கின்ற இடு இணையில்லாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் அன்பையும் தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறேன். அருமையான இந்த அற்புதமான ஊழியத்தை செய்து வருகிற யோசுவா டிவி குடும்பத்தார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் அன்பையும் தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறேன். வடகாற்று மழையை கொண்டு வருவதைப் போல இந்த ஊழியத்திற்குண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்கள் மேலே வருவதாக, இந்த டிவி இன்னும் விருத்தி அடைவதாக, இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இன்னும் பலுகி பெருகுவார்களாக. கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்தில் அருமையான நண்பர் தர்மையா அவர்களுக்காகவும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே நான் கொடுத்த அந்த ஆராதனை குறித்த செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்றியும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. பாருங்கள், அற்புதமாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. அன்பு என்றால் என்ன? அன்புதான் ஆராதனை, அன்புதான் துதி. நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் ஆராதனை. அவர் மேலே வச்சுருக்கிற பிரியத்தை, பாசத்தை, நேசத்தை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் துதி. அதான் அன்பு. ஆண்டவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வாயாக, உன் தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்று அற்புதமாக சொன்னார். அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார் என கண்பானவர்களே. அன்பு அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு, ஆழமான அன்பு, உயரமான அன்பு, காண கிடைக்காத அன்பு. இயேசுவின் அன்பு கரைதிரையற்ற அன்பு, கள்ளங்கபடமற்ற அன்பு, தன்னலமற்ற அன்பு, சுயநலமில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு அதற்கு அளவே இல்லை. அவருடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பு தான். அவர் சிரித்தால் அன்பு, அவர் பேசினால் அன்பு, அவர் யாரை தொட்டாலும் அதில் அன்பை பார்க்கிறோம், அவரை யார் தொட்டாலும் அதிலேயும் அன்பை பார்க்கிறோம். அப்படி அன்பின் மொத்த உருவம்தான் இயேசு. காட் இஸ் லவ். அன்பே கடவுள், அன்புதான் இயேசு. அவர் அன்பை மட்டும்தான் விரும்புகிறார். அன்பு செய்கிறவர்களுக்கு திரும்ப அன்பு செலுத்துகிறார். அவர் அன்பை மதிக்கிறார், அன்பை கனம் பண்ணுகிறார்.
அவன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இருக்கிறவனாக இருந்தாலும் இல்லாதவனாக இருந்தாலும் அவன் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் அவன் சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் சின்ன நிலைமையில் இருந்தாலும் அவன் என் மேலே அன்பு கூறுகிறானா, அதை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறான். அந்த அன்பை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். தேவாலயத்திலே அந்த விதவை வருகிறாள். தன்னிடத்தில் இருந்த அந்த 2 காசு தான் போடுறார். 2 காசு அவர்கிட்ட இருந்தது. அந்த 2 காசு தான். அந்த 2 காசை அவள் போட்டு விட்டாள். இயேசு அதை பார்த்தார். பாருங்க, அந்த அன்பை அவர் பார்க்கிறார். இவள் தனக்கென்று வச்சிருந்த அந்த 2 பைசா கூட எனக்கு போட்டா. வந்து அந்த ஸ்திரியை அவர் கனம் பண்ணுகிறார். அன்பை கனம் பண்ணுகிற தேவன். நீங்கள்லாம் உங்களுடைய நிறைவிலிருந்து நீங்கள் 10,000 வச்சுக்கிட்டு ஒரு 5,000 போடுறதெல்லாம் பெருசு கிடையாது. 1000 ரூபாயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு 100 ரூபாயை போடுறது பெருசு கிடையாது. 100 ரூபாயை பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு 10 ரூபா காயின்ஸை காணிக்கா போடுறதெல்லாம் பெருசு கிடையாது. இவள் போட்டதான் பெரியது. தனக்கென்று 2 பைசா தான் வச்சுருந்தா, 2 துட்டு தான் வச்சுருந்தா, அதையும் எனக்கென்று கொடுத்து விட்டாள் என்று சொல்லி அந்த ஸ்திரியை அவள் என் ஆண்டவர் அந்த இடத்திலே உயர்த்தி பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்பை விரும்புகிற தேவன். அன்புதான் ஆராதனை. நம்ம ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. 10 குஷ்டரோகிகள் தூரத்திலே இருந்து இயேசுவை பார்க்கிறார்கள். பார்த்து, ஐயரே, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று கதறுகிறார்கள். 10 பேரும் குஷ்டரோகிகள். ஆண்டவர் தூரத்தில் இருந்து அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியன் இடத்திலே காண்பியுங்கள் என்று. உடனே அவங்களுக்கு போகிறாங்க. ஆசாரியர் இடத்திலே காண்பிப்பதற்காக போகிறார்கள். போகிற வழியிலே 10 பேரும் குணமடைந்து விட்டார்கள். 10 குஷ்டரோகிகளும் குணமடைந்து விட்டார்கள். ஒருவன் கூட அறகுறையாக குணமாகலை. 10 பேரும் சுத்தமாக குணமாகி விட்டார்கள். அப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஒருவன் அதில் வருகிறான். வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டு அவரை கனம் பண்ணி அவரை துதித்து, ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, நான் குஷ்டரோகியாக இருந்தேன்ப்பா, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சுப்பா, ஆனால் நீங்கள் ஒரே வார்த்தையில் என்னை குணமாக்கிட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒருவன் மட்டும் வந்தான். ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், குணமடைந்தவர்கள் 10 பேர் அல்லவா? 10 பேர் அல்லவா? பாருங்கள், ஆண்டவர் அதை எண்ணுகிறார். அவன் போகும்போது ஒரு கூட்டம் போகுது அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறல. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் போகிறார்கள். பிதாவே, இந்த 10 பேரும் குணமடையணும்பா என்று சொல்லித்தான் அவர் இதயத்திற்குள்ளே ஜெபித்திருக்கிறார். அதனால் 10 பேரை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அசிங்கமாக போகிறார்கள், அலங்கோலமாக போகிறார்கள், அருவருப்போடு போகிறார்கள், தாங்க முடியாத வியாதியோடு நாத்தத்தோடு போகிறார்கள். இவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுப்பா, இன்றைக்கு இவருடைய வாழ்க்கை மாறணும், பிதாவே இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் இருதயத்திலே ஜெபம் பண்ணினபடினாலே தான் 10 பேரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 10 பேரும் வருவாங்க. இப்போது என் பிள்ளைகள் நன்றி சொல்வதற்காக என்னிடத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே வந்தது ஒருத்தன் மட்டும்தான். ஆண்டவர் அதை பார்த்து வேதனைப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்பை விரும்புகிறார். சந்தோஷமாக வருவாங்க, என்னை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, எனக்கு அவங்க நன்றி சொல்லுவாங்க, சோத்திரம்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீர்னு சொல்லி என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் வந்தது ஒருத்தந்தான். எனக்கு அன்பானவர்களே, அன்பை விரும்புகிற தேவன். அதனால தான் அவள் அழகாக சொல்கிறாரு, இன்னும் 9 பேர் எங்கப்பா? ஒரு துக்கத்தோடு ஆண்டவர் விசாரிக்கிறார். இன்னொரு இடத்துல பாருங்கள், ஒரு குஷ்டரோகி வருகிறான்.
அவன் ஒரே ஒரு குஷ்டரோகி. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் பக்கத்தில் வந்துட்டான், அவன் தூரத்தில் நிற்கலை. அவன் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் கிட்ட வந்துட்டான். ஆண்டவர் கிட்ட வந்து, ஏசப்பா கிட்ட வந்து என்ன செய்கிறான், என்னை சுத்தமாக்கும். அவன் என்ன கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் ஜெபம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னை எப்படியாவது குணமாக்கும் ஆண்டவரே, நான் மட்டும் இப்படி இருக்கேன்யா, என் சொந்தக்காரங்க அக்கா அம்மா அப்பா அண்ணன் தம்பி சமுதாயம் எல்லாம் நல்லா இருக்குது, நான் மட்டும் கேவலமாக இருக்கேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் வல்லமைகள் இருக்கிறதே, வரங்கள் இருக்கிறதே, உம்மால் அற்புதம் செய்ய முடியுமே, தயவு செய்து என்னை குணமாக்கும் ஆண்டவரே, நீர் நினச்சா என்னை குணமாக்கலாம், இப்போவே என்னை குணமாக்கும் ஆண்டவரே. அவன் கேட்கல. அவனை பாருங்க, அவன் என்ன கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் அதை பார்த்தார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். பக்கத்தில் வந்துட்டான், ஆண்டவரே நான் குஷ்டரோகி ஆண்டவரே, உமக்கு சித்தமானா மட்டும் என்னை குணமாக்கும். எனக்கு குணமாக்கணுங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை ஆண்டவரே, பெரிய விஷயம் கிடையாது நான் குணமாகணுங்கிறது. உம்மை பார்த்தனே அதே எனக்கு போதும், உம்மை கிட்ட வந்துட்டனே அதுவே எனக்கு போதும், உம்மை அருகில் வந்து நிற்கிறேனே அதுவே எனக்கு போதும், இதே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் கிடைக்கல. நீர் பேசுகிறத நான் பார்த்துட்டேன், நீர் சிரிக்கிறத நான் பார்த்துட்டேன், நீர் நடக்கிறத நான் பார்த்துட்டேன், உம்மை கிட்ட நான் வந்துட்டேன், நீர் என்னோடு பேசிவிட்டீர் ஐயா, உம்மை முகமுகமாக பார்த்துட்டேன் ஆண்டவர், நீர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், நீர் உம்மை பார்த்ததே எனக்கு போதும், இதை நினச்சே நான் காலமெல்லாம் இதை நினச்சே சந்தோஷப்பட்டு நான் வாழ்ந்து விடுவேன் ஆண்டவர். அதனால் உமக்கு சித்தம்னா மட்டும் என்னை சுகமாக்கும், இல்லாட்டா நான் கடைசி வரைக்கும் நான் குஷ்டரோகியாகவே இருந்தாலும் உம்மை நினைத்து கொண்டே நான் சந்தோஷமாக சாவேன் ஆண்டவரே என்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறான். இங்கே பாருங்கள், தூரத்திலிருந்து அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போ ஆசாரியனிடத்தில் காண்பி என்று சொன்னார். ஆனால் இவனுக்கு அப்படி சொல்லவில்லை. என்னுடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிட்ட வந்து அதை பார்த்துட்டு அந்த வார்த்தை கேட்ட உடனே அவரால் தாங்க முடியலை. இயேசு கிட்ட வந்து அவனை தொட்டு, அவன் குஷ்டரோகியாக இருக்கான், யாருமே அவனை தொடமாட்டாங்க, அவனும் யாரையும் தொடக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, இதுதான் சட்டம். ஆனால் பாருங்கள், இயேசு அவன் அருகில் வருகிறார், அவனுடைய அன்பை மதிக்கிறார், அவனுடைய அன்பை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அவன் கிட்ட வந்து விட்டார், கிட்ட வந்து அவனை தொட்டு அவன் மேலே மனது உருகி, பாருங்க, தொட்டு அவன் மேலே மனது உருகி, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ இவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கிறியே, நான் அவனை சுத்தமாக்காமல் விடுவேனா? பாருங்கள், கிட்ட வந்து அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை அணைத்து கொண்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பை விரும்புகிற தேவன், அன்புக்காக ஏங்குகிற தேவன், அன்புக்காகவே இந்த பூமியிலே இறங்கி வந்து கல்வாரி கொல்கொதாவிலே காயங்கள் பட்டு, அடிகள் பட்டு, நொறுக்கப்பட்டு, முள்முடியேந்தி, ரத்தம் சிந்தி உயிரையே கொடுத்தார். அன்பு. கடைசியில் பாருங்கள், அவர் 3.5 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிறார். 3.5 மணி நேரம் கழித்து, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுத்தார். 3.5 மணி நேரம் தொங்குனதுக்கு அப்புறம், கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை சொல்லி அவர் உயிரை விட்டார். அவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், 3.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிதாவே என்னுடைய ஜீவனை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அந்த 3.5 மணி நேர கஷ்டத்தையும் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், கஷ்டப்படாமல் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் 3.5 மணி நேரம் தொங்குகிறார். எதற்காக? என்னுடைய ரத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த ரத்தம் என் பிள்ளைகளுக்கு தேவை, என்னுடைய மகளுக்கு தேவை, என்னுடைய மகனுக்கு தேவை, என்னை ஆராதிக்கிறவர்களுக்கு இது தேவை, துதிக்கிறவர்களுக்கு தேவை. அவருடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், அவர்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய ரத்தம் தேவை என்று சொல்லி 3.5 மணி நேரம் கடைசி ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும் நான் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட என்னுடைய சரீரத்தில் வைத்து கொண்டு மறிக்க மாட்டேன் என்று சொல்லி
அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு என் தெய்வம் கடைசியில் ஜீவனை விட்டார் என கண்பானவர்களே. அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறது. அதனால் இந்த நாளிலிருந்து கட்டாயம் நீங்கள் துதிப்பதற்கென்று உங்களுடைய வீட்டில் ஒரு நேரத்தை ஏற்படுத்துவீர்களாக. குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு நேரத்தை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒதுக்குவீர்களானால் என் ஆண்டவருடைய அன்பு அளவில்லாமல் இறங்கி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். துதி எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் இறங்கி வந்து விடுகிற தேவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நீ நன்மைக்கேதுவாகவே நடக்கப் போகிறது. நடக்கின்ற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மைகளாலே நிரப்புவேன். இந்த உலகத்தில் எத்தனை நன்மைகள் உண்டோ அத்தனை நன்மைகளாலேயும் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சரி, அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அன்றியும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். நன்மைகளின் நாயகரே, உமக்கு சோத்திரம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து இந்த சத்தத்தை கேட்ட, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய நன்மைகள் வந்து இறங்கட்டும் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி எல்லா நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான ரிசல்ட் வரட்டும். அவர்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலான மார்க்குகள் வரட்டும். பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பாஸ் ஆகட்டும் ஆண்டவரே. எல்லாம் உம்மை துதிக்கிற ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வெற்றியை தருவீராக, ஜெயத்தை தருவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஐயா. சகல கன்னத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராலே. ஆமேன்.